கொள்ளையர்களும் கொலைகாரர்களும் வேட்பாளராக நிற்கின்றனர். திருச்சி நாடாளுமன்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் வேட்பாளர் செந்தில்நாதன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக நாங்கள் இன்று எட்டரை ஊராட்சியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவு ஒரு முன்னாள் அமைச்சரின் உறவினருக்கு நெருங்கிய உறவினரிடம் பிடிபட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது குறித்து விசாரிக்க எங்கள் வக்கீலிடம் சொல்லியிருக்கின்றோம். 1 கோடி ரூபாய் என்பது சாதாரணமான பணம் இல்லை. ஒரு சிறு வியாபாரி இல்லை நடுத்தர வியாபாரிகள் 10,000-20,000 போனாலே அத்தனை டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. இன்னொன்று, என்னோட பிரச்சார வாகனம் நேற்று செக் பண்ணாங்க எடமனடிப்புதூர் ஏரியாவில். என்னோட பிரச்சார வாகனம் என்னோட தனிப்பட்ட வாகனங்களையும் சோதனை செய்தார்கள். அப்படி இருக்கையில் 1 கோடி என்பது இத்தனை செக் போஸ்ட்டை தாண்டி எப்படி வந்திருக்க முடியும்? அப்போ அத்தனை செக் போஸ்ட்டில் உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியாமல் நடந்திருக்கும்னா அப்போ அவர்கள் அந்த வேலைக்கு உற்றவர்களா என்பதை அதிகாரிகள் பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் அந்த வேலைக்கு உகந்தவர்களாக இருந்தால் அப்புறம் அவர்கள் அனுமதியுடன் தான் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதில் ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கும். ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும், இல்லை தெரியாமல் வந்திருக்கணும். தெரியாமல் வந்திருந்தாலும் அந்த அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும். தெரிந்து வந்திருந்தாலும் அந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே சமயம் இதில் ஏதேனும் வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் உடனடியாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது உடனடியாக அது குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும். நன்றி. நல்லா இருக்குது. ஏன்னா இது சொன்ன மாதிரி இந்த 1 கோடி ரூபாய் இப்போ பிடிப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சார் நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நல்லா சம்பாதிச்சாலே காசு நிற்காது. மாதம் இஎம்ஐ இது கடன் எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்கும். அதை தாண்டி இப்போ பணத்தை மணலாக இறைக்கிறாங்கன்னா அவங்களோட பின்புலத்தை பற்றி மக்கள் அறிந்திருப்பார்கள். அதாவது முன்னாடியிலே எப்படின்னா கொள்ளையர்கள் ஒரு அரசியல்வாதிகளை போய் தஞ்சம் அடைந்து காப்பாற்றுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ கொள்ளையர்கள் கொலைகாரர்களே இன்று வேட்பாளர் இருக்கின்ற அவலங்கள் இருக்கிறது. திருச்சி மக்கள் நன்கு உணர்ந்து உள்ளார்கள். திருச்சி மக்கள் தெளிவானவர்கள். இவர்கள் யாரை எந்த சமயத்தில் வேட்பாளராக தேர்வு செய்யப்படும் என்பதில் நுண்ணறிவு மிக்கவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்காக நம்மிடம் வைத்த கோரிக்கைகள் நாம் நிறைவேற்றுவோம். காரணம் நமது பின்புலம் என்பதை அறிந்து சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கிறது.